என் வீட்டுல பல பேட்டை குத்துவாங்கன்னா டெடி. என் பர்மிஷனா நீ யாரு கூட படுக்கலாம், நம்ம பர்மிஷனா ரூம் கூட வரக்கூடாதா? படிக்கவே மாட்டாங்க, தத்தியா இருக்கான். இவன மாதிரி ஒரு தத்தியா பார்த்ததே இல்ல. ஏய் மங்களா, மறட்டாவ மங்களா. Bro, excuse me, bro. எது கேமரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? ஹோம் டூர் வீடியோ எடுக்கலாம்னு சொன்னீங்க. ஹோம் டூர் தான் ஆல்ரெடி எடுத்து அப்லோடே பண்ணியாச்சுல, போய் பாருடா போடா. ப்ரோ, அது உங்க ஹோம் டூர். கேரக்டர்ஸ் ஹோம் டூர் எப்போ அப்லோட் பண்ணுவீங்க? அத வேற சொல்லிருக்கேனா? நீங்க ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிட்டீங்க, பண்ணியே ஆகணும். டேய் இவனுங்க அடங்க மாட்டானுடா, நான் சொன்னா பண்ண மாட்டானுங்க. அதெல்லாம் நீங்க சொன்னா கேட்பாங்க ப்ரோ, நீங்க வந்து கேட்டு பாருங்க. சரி இது ஃபர்ஸ்ட் அவங்க வீட்ல இருக்காங்களான்னு கேக்குறேன். ஃபர்ஸ்ட் கெவினுக்கு கால் பண்ணுவோம். இந்த பாட்டை கேட்டாலே டர்ன் ஆஃப் ஆகுது. காங்கே கால் பண்ணுவோம். சொல்லி தொலை. டேய் நான் இப்போ ஒரு ஹோம் டூர் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிள்ளைக்கு விட வார வாரமான ஹோம் டூர் பண்ணுவாங்க. டேய் இந்த வாட்டி ஒரு சேஞ்சுக்கு நான் கேரக்டர்ஸ் வச்சு ஹோம் டூர் பண்ணலான்னு இருக்கேன். ஆமா, நீ கொடுக்குற பிஸ்கவுட் சம்பளத்துக்கு வாரத்துக்கு ஒரு ஹோம் டூர் எடிட்டிங் எல்லாமே பண்ணணும். டேய் ப்ளீஸ் எனக்கா பண்ணி கொடுறா, பப்ளிக் ஆசைப்படுறாங்கடா. சரி பண்ணி தொலைக்கிறேன், வந்து தொலை. ஃபோன் பேசுற கேப்ல விட்டு பார்க்கல நீ. இப்படி இருக்கே மரியாதை இந்த சேனல்ல. இதில் வேற நீ கேட்டா பண்ணுவாங்களாம். சரி வாங்க ஆரம்பிப்போம். ஹோம் டூர் வித் மை கேரக்டர்ஸ். ஆரம்பிக்கலாமா? ஸோ வெல்கம் டு ஹோம் டூர் வித் மை கேரக்டர்ஸ். இட்ஸ் ஓபன், கம் இன். நீலாம் ஏன்டா பிறந்த? ஒரு மனுஷன் கதவை திறந்து உள்ள வரேன்னு யாராவது கண்டுக்கிறானா? காங் மச்சா டேய் டேய் கேள்றா. நீ ஒன்றுறா. டேய் டேய், இந்த ஃப்ரேம் நான் எவ்வளோ அழகாக எடுத்து வச்சிருக்கேன். ஏன் இப்படி பீ மாடி பண்ணி வச்சிருக்கேன்? கொஞ்சம் கூட ரசமே இல்லாம. இந்த பாம்பு கொண்டு குறைச்சிடல. நான் வயசா இல்லையா? இந்த அதுவும் சாப்பிடு. காஜ் மோலா. அவன் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், அது இல்லை, இது ஹாஜ் மோலா. மச்சான் டேய் கேள்றா. டேய் என்னடா வீடியோ கேட்டேனடா. இப்போ என்னோட ஹோம் டூர் எடுக்கணும், அவ்வளோதானே? எடுத்துருவோம். இவனை எதுக்கு எனக்கு கொடுத்தேன்? ஒரு பைசாக்கு லாய்க்கல. என்னடா வேலைக்கு நடுவில் பிட்டு பார்த்தாலே அடிக்க நம்மளுக்கு இரிட்டேட்டிங் ஃபேஸ். ஒழுங்கா பண்றா. வேலையும் காசும் தர மாட்டேன், உருப்படியான ஆளுங்களும் தர மாட்டேன். இது ஹோம் டூர் வேற. வா எடுப்போம் வா. சரி எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? இந்த லேப்டாப் பேக் என்னோட கேமராமேன் நவீனுக்கு கிஃப்ட் பண்ணது. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இது கிஃப்டிஃபைன் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நவீனுக்கு கிஃப்ட் பண்ணது. இந்த ஹெல்மெட் என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணது. அப்புறம் இந்த ஃபோட்டோ இது அவனும் தம்பியும். எனக்கு இந்த ஃபோட்டோ பிடிக்காது, பொறாம. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து பீன் பேக் இருக்குது, பார்க்குறீங்களா? அப்படியே எல்லோரும் உட்காருங்க ஸ்லோவாக. எப்படி பீன் பேக்கு ஜாலியாக இருக்கா? நான் இங்கே உட்காந்து படம் பார்ப்பேன். எங்கிட்ட டிவிலாம் கிடையாது. அந்த ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கம் டிவி ஓட்டுவாங்க. இந்த வீட்டுக்கு அந்த பக்கம் வீட்டில் டிவி ஓட்டுவாங்க. நாங்கள் பால்கனியில் ஒட்டு பார்ப்போம். அப்படியே அவங்க அடுத்த இடத்துக்கு போவோம். அப்புறம் எங்கள் வீட்டில் பல பேட்டை குத்துவாங்கன்னா டெடி. உட்காந்தா பஞ்சே இல்லை. எத்தனை பேரோட டபுள் மீனிங் ஆயிரும். எத்தனை ஓட்டம் இருக்கும் இந்த டெடியில். எதுக்கோ கொஞ்சம் எந்திரிச்சிரும். சாஞ்சிருச்சா? ஏண்டா வீட்டில் எங்கே பார்த்தாலும் துணி. இதெல்லாம் வீடால துவப்பி காணாமா? துவைக்க சொல்லுங்க அவனு. சரி தாங்க முடியல. அப்புறம் இப்போ ரீசெண்டாக எல்லாரும் விளாக்ஸில் பாத்ரூம் டூர் காட்டுறது நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, தில்லாக காட்டுவோம். ஏன்னா அவ்வளோ நீட்டாக வச்சுருப்போம். வாங்க. என்னடா இந்த கப்பு படிக்குது? ரத்தங்க ரெடி ராஸ்கல். சல்ஃபியூரிக் ஆசிட் ஸ்மெல் அப்படி அடிக்கிறா. தயவுசே க்ளீன் பண்ணி தரோடா. முடியலடா நல்ல. நம்ம அப்படியே அடுத்த ரூம் போயிடும். இது வேணாம், ஓடிடுவோம். அது உன்னோட பாத்ரூம் தான்டா. அடுத்த ரூம் போவோம். ஏண்டா பட்ட பகல்ல பிளடி ஆம்பல் ஐட்டம். அது யார் பார்க்க குஜிலி மாதிரி இருக்கா? அடியே ஏய் அடியே குஜிலி, நீதானே அது? தெரிய வேண்டிய மண்டையை பார்க்கணும் நீதானு. மூஞ்சை காட்டோம்னா அவமானத்தை படுத்திருக்க. இப்போ யார் பெர்மிஷன்லாம் ரூம்குள்ள வர சொன்னது? என் பெர்மிஷனா நீ யாரு கூட படுக்கலாம், நம்ம பெர்மிஷனா ரூம்குள்ள வரக்கூடாதா? நான் கண்டது வளர்றேன். எதுக்கு வந்தேன்? நான் எதுக்கோ வந்தேன். ஆனால் இனிமேல் நீ என் வழியில் வந்துடாது. கட்டிங் தான். நம்ம என்ன வித்தை யூஸ் பண்ணி இங்கே வச்சிருக்கோம்.
இந்த ரூம்ல வேணாம், நான் அப்படியே வேற ரூம் போவோம். ஏன்டா அந்த ரூம்ல என்ன இருக்கு? என் மானம் இருக்கு, வேணாம் சொல்றேன்ல. நீ சொல்றத ஒத்துக்கிட்டேன், இவன் நான் சொல்ல நீ கேளு. மங்களா என்ன இப்பெல்லாம் குண்டாகிட்டே போயிட்டு இருக்க? வயசு பசங்க கூட மனசு உடையுதுடா, இந்த கேரட்டு பையனுக்கு ஒரு கேடு வர மாட்டேங்குது. ஏய் மங்களா, மறக்காம மங்களா, உன் மனசு என்ன செங்கலா? உன் புருஷன் இல்லைன்னா வீட்டை நம்ம ஜாலி பண்ணலாம். நான் தாண்டா உன் புருஷன் பேசுறேன். எல்லாருக்கும் எதாவது மேலேயே உயிர், ஆனால் இந்த மண்டையனுக்கு பக்கத்து வீட்டு ஆண்டி மங்களா மேலே தான் உயிர். எப்போ இதெல்லாம் மாட்டி அடி வாங்கி சாப்பிட்றானோ. இவனும் சமத்தி அடி வாங்கிட்டு இருக்கான். எங்கள் பெரிய வீட்டில் மொத்தம் 2 ரூம் இருக்குது. அதில் 2வது ரூம் தான் இது. இது யாரோட ரூம்னா எங்கள் வீட்டிலே பெரிய மனுஷன் ஒருத்தன், அவன் ரூம் தான் இது. யாருன்னு பார்க்கலாம் வாங்க. சொல்லு, பி ஃபார் என்னது? இதனால தான் அடி வாங்கி தொலைறேன். எங்க என்னங்க ஒரு சின்ன பையனை போய் அடிச்சு வச்சிருக்கீங்க? எஸ், காப்பாத்திரு. எங்க படிக்கவே மாட்றாங்க, தத்தியா இருக்கான். இவன மாதிரி ஒரு தத்திய பார்த்ததே இல்ல. எங்க பாவங்க, அவன் அண்ணன் மாதிரி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அடிக்காம சொல்லி கொடுங்க. இந்த வயசுல அடிச்சாதான் திருந்துவானுங்க, இல்லன்னா உன்ன மாதிரி ஆயிடுவான். அடியா மேடம், பார்த்து இருந்துங்க. சோ சரி சரி, இவனை அடிச்சு அடிச்சு கையெல்லாம் வலிக்குது. ஏதோ விளக்கமாத்து குச்சியா ஸ்கேல கொடுங்க, அடிய போடுவோம். வேணாங்க, பாவம் இல்லையா? கொடுங்க. சரி ஆசைப்பட்டீங்க, இந்த கட்டையை வச்சுக்கோங்க. ஆனா பார்த்து மெல்லமா, நீங்க பற்ற போது. கை, கை, கை. குட்டி கொஞ்சம் செத்தாண்டா, ஆனா அந்த குச்சி வச்சு மேலதுக்கு அதை பண்ணியான். ஓவர் வாயாயிடுச்சு. என்ன ஏதோ ஒரு புகை நாற்றம், இந்த வீட்டில் புகை நாற்றமா? எங்க புனித வீட்லையா? வாங்க ஃபாலோ பண்ணுவோம். எல்லாம் கிச்சனுக்குள்ளே வந்திருக்கோம். யாரா இங்கே புகை நாற்றம்? அங்கிள், நீங்கள் சிகரெட் ஸ்டைலாக கேட்ச் பண்ணி பிடிச்சிங்களே, அதில் அற்புதம். தேங்க்யூ. அப்புறம் நீங்கள் இந்த அழகாக புகை ஓடுறீங்களே, அது ஒரு அற்புதம். மொத்தத்தில் நீங்களே ஒரு அற்புதம். தேங்க்யூ தேங்க்யூ. என்ன சீக்கிரம் மண்ணே போட்டுருங்க, அதை நினச்சி தான் வருத்தமாக இருக்குது. செத்து போங்க. ஆண்டி, இங்கே ஹஸ்பண்ட் தம் அடிச்சிட்டு இருக்கேன், சாரி இருக்காரு, கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இருக்கீங்க. அவ்வளோதான் உங்கள் ஹெல்த் மேலே உங்களுக்கு அக்கறை, அதானே? உனக்கு என்ன வலிக்குது? அந்த நாய் என்னமா பண்ணுது? நீ மூடிக்கு பாடா. நம்ம இப்போ தெரியுதா எதுக்கு அந்த சாவ தேடி போறேன்னு? என்ன சவுண்டு வா. அவ்வளோதாங்க எங்கள் ஸ்வீட் ஹோம் டூர், ஹோம் ஸ்வீட் டூர், என்ன கிளம்பமோ. ஆனால் எங்கள் ஹோம் டூர் இதோட முடிவுக்கு வருது. அண்ட் மச்சான், நீ கேட்டதான் நான் அதை பண்ணி கொடுத்தேன். நீ என்ன பண்ணுற, அடுத்த மாதம் சம்பளத்தில் எனக்கு கொஞ்சோன்னு ஒரு இன்க்ரிமெண்ட் தரேன். சம்பளமா? அதெல்லாம் முடியாது. ஏன் தர மாட்டியா? அவனை பார்க்குறேன், இந்த வீடியோ எப்படி யூஸ் பண்ணுறேன், இந்த வீடியோ பேர் காப்பரேஷன் கொடுக்குறேன், டீல் பண்ண. அவ்வளோதாங்க, இதோட வீடியோ முடிஞ்சு. டேய் இருடா ஒரு செகண்ட். இந்த வீடியோ நம்ம எவ்வளோ டார்கெட் வைக்கலாம்? 50K லைக்ஸ் வைப்போம். 50K லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே வீடியோஸ்ல காங் வருவான். இல்லைன்னா இடமே கிடையாது. அண்ட் மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல்ல. அண்ட் அடுத்த வீடியோ சந்தி. சூப்பர் தேங்க்ஸ், 50 ரூபா போட்டு விடுங்கடா.